நேற்றுக்கு வந்த பசங்கள்லாம் எங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை பேரை சொல்லி பேசுறானுங்க. பேரை மட்டும் பெருசா இருந்துட்டா பத்தாதெல்லாம் விமர்சிக்கிறான். இதெல்லாம் விமர்சிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்குது? அதைதான் நம்ம சகோதரர் செந்தில்வேல் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில சொல்றாரு. என்ன சொல்றாரு? நல்ல தெளிவா சொன்னாரு. டிபேட்ல ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். நீங்க சொல்றீங்க மன்னராட்சி என்று குறிப்பிடுவீர்கள் என்று சொன்னார். அதுக்கு அவர் சொன்னாரு, நீங்க நாங்க மன்னராட்சி நான் குறிப்பிட்டேனாக்கா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் எப்படி மன்னராட்சியா இருக்குன்னு சொன்னாரு. உண்மைதானே அது? அதுக்கு அடுத்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உன்னை வாரிசு நடிகர் சொல்லுவேன். உண்மைதான். உங்க அப்பா டைரக்டர் நடிகரான இல்ல நடிகர் அஜித் போல, நடிகர் கமலஹாசன் போல, நடிகர் ரஜினிகாந்த் போல சுயம்பா வந்தியா நீ? ஆனா நீ யாரை பார்த்து நீ மன்னராட்சின்னு சொல்ற? எந்த வகையிலும் தகுதி இல்லாமல் அப்பா டைரக்டர் ஒரே தகுதியால இன்றைக்கு நடிகராக வளம் வந்து விட்டு இன்றைக்கு நம்மளுடைய இளைஞர்களும் நம்முடைய மக்களும் கொடுத்த டிக்கெட் வாங்கின காசுல கோடி கோடியா இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு இன்றைக்கு எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு அரசியலுக்கு வரன்ற நோக்கோடு இன்னைக்கு வந்துவிட்டு இன்றைக்கு கிட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய தலைவரை பார்த்து இந்த மன்னராட்சி என்று சொல்கிறாய். மன்னராட்சினா மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சரா வரணும் அவரு.